ஹலோ வணக்கம் எல்லாருக்கும். வெல்கம் டு தி ஷோ டே டு டே வித் மீ டிடி. ஸோ உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி நிறைய கமெண்ட்ஸ் நிறைய வியூஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கீங்க. அது எல்லாத்துக்கும் ஒரு பெரிய நன்றியை சொல்லி இன்னைக்கான டேவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஷோக்குள்ளே போகலாமா? வந்தாச்சு, வேற எங்க வரணும்? பஹல்காம் தாக்குதலுக்கு அப்புறம் இந்தியா பாகிஸ்தான் தான் இந்த தாக்குதலை நடத்தியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க. உடனே பாகிஸ்தான் நேஷனல்ல இருந்து இன்டர்நேஷனல் மீடியா வரைக்கும் இருக்கிற உலக நாடுகள் எல்லாத்துக்கிட்டையும் போயிட்டு நாங்கள் இதை செய்யவே இல்லை, நாங்கள் ரொம்ப பாவம், இருக்கிறதுல இன்னசென்ட்னா அது நாங்கள் தான், சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை நிறுத்திட்டாங்க, அதனால எங்களுக்கு தண்ணியே இல்லை, எங்கள் விவசாயிகள் பயங்கரமாக கஷ்டப்படுறாங்க, நாங்கள் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கோம், அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து ஒரு பாவமான ஒரு இமேஜை கிரியேட் பண்ணாங்க. இவங்க என்னதான் இந்த விக்டிம் கார்டு பிளே பண்ணாலும் இங்கே உள்ளூரில் இருக்க நிறைய பேர் அவங்களுக்கு முட்டு கொடுத்துட்டு இருந்தாலும் இதெல்லாம் உடைக்கிற மாதிரி தினம் ஒரு தகவல் பாகிஸ்தானுக்கு இதுல சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டே தான் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த தாக்குதல்ல ஈடுபட்டவங்கள ஒருத்தர் முன்னாள் பாகிஸ்தான் ராணுவ வீரர் அப்படிங்கிறது தெரிய வந்தது. அது மட்டும் இல்லாம காஷ்மீரிஸ்லயுமே ஆயிரக்கணக்கான பேர்கிட்ட விசாரணையும் நடந்துட்டே தான் இருக்கு. அதுலயும் நிறைய தகவல் வெளியே வந்துட்டே தான் இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்தாலும் இவங்களே அவங்களை காட்டி கொடுத்துக்கிற மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. எல்லாம் நம்ம ஆளுங்க தான் ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. அது என்ன அப்படின்னா பாகிஸ்தான் அரசு ஒருத்தவங்களுக்கு பாதுகாப்பை அதிகப்படுத்தி இருக்காங்க. யாருக்கு அதிகப்படுத்தினாங்க? பிரதமருக்கா? இல்ல, மக்களுக்கா? இல்லை. அதாவது இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் மக்கள் திருப்பி அனுப்பப்பட்டாங்க. அவங்களையே பாகிஸ்தான் நாடு வந்து ஏற்றுக்கல, கேட்டை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சொந்த நாட்டு மக்களே அவங்க நாட்டுக்கு திரும்பி போக முடியாத ஒரு சூழ்நிலையில் இப்போ தவிச்சிட்டு இருக்காங்க. இவங்களெல்லாம் பார்க்கல, இவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்கல. ஆனால் முக்கியமான ஒருத்தருக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. அவர் யாரு அப்படின்னா பஹல்காம் தாக்குதலோட இன்னும் நிறைய இந்தியாவில் நடந்த தாக்குதலுக்கு காரணமாக கருதப்படுற எல்இடி தீவிரவாதி ஹஃபீஸ் சயீதுக்கு தான் இவங்க பாதுகாப்பை அதிகப்படுத்தி இருக்காங்க. பத்திரமா வச்சுக்கோங்கப்பா. என்ன பாண்டி இது? அது வேற ஒண்ணும் இல்ல. நீங்க பத்திரமா அவருக்கு பாதுகாப்பு கொடுத்து வைங்க. ஆனா வெளியே வந்து விக்டிம் கார்டை ப்ளே பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு தான் இங்க இந்தியாலே உள்ளூர்ல வந்து நிறைய முட்டுவாசிகள் இருக்காங்கல்ல, உங்களுக்கு பயங்கரமா அவங்க முட்டு கொடுப்பாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பஹல்காம் தாக்குதலுக்கு அப்புறமா இந்தியாவில் வசிக்கக்கூடிய பாகிஸ்தானியர்கள் வந்து அவங்க சொந்த நாட்டுக்கே திரும்பி போயிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் டைம் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அந்த காலக்கெடு முடிஞ்சுமே சில பாகிஸ்தானியர்கள் இந்தியாவில் தான் இருந்தாங்க. இப்போ அவங்களும் கிளம்பி போறாங்க. ஆனா அவங்க பாகிஸ்தான் எல்லையிலேயே நிறுத்தப்படுறாங்க. பாகிஸ்தான் அரசு அவங்கள ஏத்துக்கல. இல்ல, இதுக்கு மேல உங்களை அலோவ் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா இந்திய அரசு உங்ககிட்ட ஆவணங்கள் சரியா இருந்தா நீங்க தாராளமா இங்கே தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குறாங்க. சொந்த நாட்டு மக்கள் தன்னோட தாய் நாட்டுக்கு திரும்பி போக முடியாத ஒரு அவல நிலை ஏற்பட்டிருக்கு. இவங்க சொந்த நாட்டு மக்கள் நாட்டுக்குள்ள நுழையறதுக்கான அனுமதியை மறுத்திருக்காங்க. இது முதல் தடவை கிடையாது. கார்கில் போர் நடந்தப்ப தன்னோட நாட்டுக்காக போர் செஞ்சு உயிர் தியாகம் செஞ்ச நிறைய ராணுவ வீரர்களோட உடல்களை கூட இவங்க வாங்கறதுக்கு மறுத்துட்டாங்க. அந்த ராணுவ வீரர்களோட உடல்களை நம்ம இந்திய அரசு தான் அடக்கம் பண்ணுச்சு. ஆக மொத்தம் பாகிஸ்தான்ல ராணுவ வீரர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. உங்களோட முன்னாள் பிரதமர் இம்ரான் கானை நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஜெயிலில் வச்சு நிர்வாணமா அவரை அடிக்கிறதா செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. இவ்வளோ பேருக்கு நாட்டில் பாதுகாப்பு இல்லை. ஆனால் நீங்க யாருக்கு பாதுகாப்பு கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு தீவிரவாதிக்கு. அதுவும் பாதுகாப்பை அதிகரிப்பு செஞ்சிருக்கீங்க. இதெல்லாம் நல்லா தான் பண்றீங்க. ஆனா வெளியே வந்து என்ன பண்றீங்க? ஒரு விக்டிம் கார்டை பிளே பண்றீங்க. நாங்க பாவம், எங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது, மே பேகுனா சாப் அப்படின்னு ஒரு டயலாக சொல்லிடுறீங்க. நீங்க சொல்றதுக்கு சப்போர்ட் பண்ற விதமா இங்கேயும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் என்னத்த சொல்றதுனே தெரியல. பங்களாதேஷ்ல இருந்து இல்லீகல் இமிகிரண்ட்ஸ், அதாவது உரிய ஆவணங்கள் இல்லாம சட்டவிரோதமா குடியேறியவர்கள் இந்தியா முழுக்க நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்துச்சு. அதுக்கு ஆக்ஷன் எடுக்கிற விதமா மத்திய அரசும் நிறைய சட்டங்கள் மசோதாக்கள் எல்லாம் கொண்டு வந்து நிறைய ஆக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்தாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த சட்டங்கள்லாம் கொண்டு வந்த உடனே வந்து இங்க தமிழ்நாட்டில இருந்தே நிறைய பேர் அதுக்கு எதிர்ப்புகள்லாம் தெரிவிச்சாங்க. இந்த சட்டம் வந்து நீங்க கொண்டு வரக்கூடாது, இது இந்திய இஸ்லாமியர்களுக்கு எதிரானது, அதுவும் பங்களாதேஷிஸ்லாம் வந்து இந்தியா முழுக்க இருக்க வாய்ப்பே கிடையாது, அவங்க வந்து இந்த அஸ்ஸாம் அந்த மாதிரியான ஸ்டேட்ஸ்ல மட்டும்தான் இருப்பாங்க, இதெல்லாம் வந்து ஓவர் அப்படிங்கிற ரேஞ்சுக்கெல்லாம் பேசினாங்க. அதுக்கு வந்து பதிலடி கொடுக்குற விதமா ஒரு வீடியோ கூட பயங்கரமா வைரல் ஆச்சு. அது என்ன அப்படின்னா இந்தியாவினுடைய தலைநகரான டெல்லியில ஷாஹின் பாக் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு யூடியூபர் போய் வீடியோஸ் எடுக்கிறார் ரேண்டமா. அங்க இருக்க எல்லாருக்கிட்டையும் நீங்க எந்த ஊரை சார்ந்தவர் அப்படின்னு கேட்கும்போது முதல்ல வந்த ஒரு 15 to 20 பேர் வரைக்கும் நான் பங்களாதேஷி தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. உடனே அவர் கேட்கிறாரு, இந்த ஒரே இடத்துல இவ்வளோ பேர்
பேர் இல்லீகலா வந்து தங்கியிருக்கீங்கன்னா இந்தியன் அஃபிஷியல்ஸ் எவ்வளோ ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு தெரியுமா அப்படின்னு உடனே அவரோட ரிப்ளை என்னவா இருக்கு, நாங்க வந்து எங்க இருக்கோம் தெரியுமா, ஷாஹின் பாக், தைரியம் இருந்தா இந்தியன் அஃபிஷியல்ஸை உள்ள வர சொல்லுங்க பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு மிரட்டலை வேற கொடுத்திருக்காரு. बांग्लादेश से शाहीन बाग में आप आप बांग्लादेश से आप बांग्लादेश से आप कहाँ से बांग्लादेश कहाँ से आए हैं बांग्लादेश से आए हुए हैं सरकार आप कहाँ से आए हुए हैं बांग्लादेश. இந்த வீடியோ பத்தி டீட்டெயிலா நம்ம கிரண் கூட பேசியிருப்பாங்க. அந்த வீடியோ லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்க இந்த பக்கம் இவங்கெல்லாம் முட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை தொடர்ந்து இன்னைக்கு ஒரு 8 இல்லீகல் இமிகிரண்ட்ஸை கைது பண்ணியிருக்காங்க. எங்கன்னா அஸ்ஸாம்ல கிடையாது, ஏன் டெல்லியில கூட கிடையாது, கைது பண்ணது நம்ம சென்னை பூந்தமல்லியில. இதுவும் முதல் தடவை கிடையாதுங்க. இதுக்கு முன்னாடி திருப்பூர்ல கூட இல்லீகல் இமிகிரண்ட்ஸா வந்து வேலை பார்த்த சில பங்களாதேஷிஸ் தான் கைது பண்ணியிருக்காங்க. பல்லடத்துல ஒரு பேங்க்ல லோன் வாங்கி வீடு கட்டின ஒருத்தர், ஆனா அந்த லோனை வந்து கரெக்டா ப்ராப்பரா கட்டல அப்படின்னு சொல்லி 7 வீடுகளை ஜப்தி பண்ண ஒரு வீடியோ பயங்கரமா வைரல் ஆச்சு. அந்த வீட்டினுடைய உரிமையாளர் கூட பயங்கரமா விழுந்து புரண்டு அழுத வீடியோ எல்லாமே சமூக வலைத்தளங்கள்ல பயங்கரமா வைரல் ஆச்சு. இப்போ அங்க ஒரு திருப்புமுனை ஏற்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னா, அந்த வீட்டின் உரிமையாளரான சயன் அப்படிங்கிறவர் ஒரு பங்களாதேஷி, அதாவது சட்டவிரோதமா நாட்டுக்குள்ள குடிபெயர்ந்த ஒரு இல்லீகல் இமிகிரண்ட் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. கீதா அப்படிங்கிறவரை கல்யாணம் பண்ண இவர் 20 ஆண்டுகளுக்கு மேலாக இங்க தங்கிட்டு இருந்திருக்காரு. அவர் ஆதாரமே வாங்கியிருக்காரு. 15 லட்சம் வரைக்கும் செலவு பண்ணியுமே என்னால குடியுரிமை வாங்க முடியல அப்படிங்கிற வாக்குமூலத்தையும் கொடுத்திருக்காரு. இப்போ பேங்க்ல 43 லட்சம் கடன் வாங்கி 6 வீடுகளை கட்டியிருக்காரு. இப்போ மாட்டியிருக்காரு. சில இஸ்லாமிய அமைப்புகள், திராவிட இயக்கங்கள், கம்யூனிஸ்டுகள் இவங்க எல்லாருமே மத்திய அரசால கொண்டு வரப்பட்ட இந்த சட்டவிரோத குடியேற்றத்தை தடுக்கும் விதமாக கொண்டு வரப்பட்ட ஆக்ட்ஸான CAA, NRC போன்ற சட்டங்களுக்கு பயங்கரமா எதிர்ப்புகள் தெரிவிச்சு கம்பு சுத்திட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வந்து நாங்க அக்செப்டே பண்ண மாட்டோம் அப்படிங்கிற ரேஞ்சுக்குலாம் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இன்னைக்கு கூட சென்னையில 8 பேரை கைது பண்ணியிருக்காங்க. இப்போ பல்லடத்துல நடந்த விஷயத்திலையும் திருப்பு முனையா 20 ஆண்டுகளுக்கு மேல சட்டவிரோதமா குடிபெயர்ந்த ஒருத்தர் வாழ்ந்திருக்காரு. இதுக்கு மேலேயாவது மக்களான நாம இந்த சட்டங்களோட முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கணும். அவங்க தெரிஞ்சுக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க தெரிஞ்சுக்கிட்டே தான் முட்டு கொடுக்குறாங்க. ஜாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய அரசு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தலைவர்கள் ராகுல் காந்தில இருந்து முதல்வர் MK ஸ்டாலின் வரைக்கும் நிறைய பேர் வந்து கோரிக்கை வச்சுட்டு தான் இருந்தாங்க. சில மாநிலங்கள்ல அந்த மாநில அரசே இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்துட்டு இருந்தாங்க. உதாரணமா சொல்லணும்னா பீகார், கர்நாடகா இந்த மாநிலங்கள்ல அந்த மாநில அரசே இந்த கணக்கெடுப்பை எடுத்துட்டு இருந்தாங்க. தமிழ்நாட்டில் நீங்களே எடுக்கலாம்ல அப்படின்னு சொன்னப்போ, இல்லை நாங்கள் வந்து இதை பண்ண மாட்டோம், மத்திய அரசு தான் இந்த கணக்கெடுப்பை எடுக்கணும் அப்படின்னு பல முறை வந்து முதல்வர் MK ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இப்போ இதுக்கெல்லாம் பதிலளிக்கிற விதமா இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கான ஒப்புதலை மத்திய அமைச்சரவை கொடுத்திருக்காங்க. அதாவது அடுத்த வருடம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கும் பொழுது இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பும் சேர்த்தே எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேயர் பிரியா நம்ம எல்லாருமே கேள்விப்பட்ட பேரு தான். அடிக்கடி வந்து டிவி, நியூஸ் சேனல்ஸ் எல்லாத்துலயும் பார்த்துட்டு தான் இருந்தோம். ஆனா சமீப காலமா இந்த பேர் வந்து கொஞ்சம் சைலண்டா இருந்துச்சு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, மேயரா இருந்த நம்ம தலைவர் தான் இப்போ CM ஆயிருக்காரு. அப்ப நானும் வாழ்க்கையில முன்னோக்கி போகணும்லப்பா அப்படின்னு சொல்லி இவங்க எனக்கு MLA சீட்டு வேணும்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. மேயர்ல இருந்து MLA சீட்டா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து உட்கட்சிக்குள்ளே லைட்டா சின்ன சலசலப்பெல்லாம் இருந்துச்சு. அதனால சைலண்டா இருந்தாங்க. இப்போ மறுபடியும் அவங்க வாயாலே ஒரு பிரச்சனை இழுத்து விட்டுருக்காங்க. அது என்ன அப்படின்னா, சென்னை புளியந்தோப்புல ஒரு இடத்துல வந்து துர்நாற்றம் வீசுது, அதுக்காக ப்ளீச்சிங் பவுடர்லாம் தூவுற பணிகள் வந்து நடந்துட்டு இருக்கு. அங்க தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர் ஒருத்தர் வந்து, இது ப்ளீச்சிங் பவுடரா, நீங்க ஸ்மெல் பண்ணி பாருங்களேன், ஸ்மெல்லே வரல, கோலப்பொடியை தான் தூவி விட்டுட்டு இருக்காங்க ப்ளீச்சிங் பவுடர்னு, அப்போ எப்படி வந்து ஒரு ஏரியா வந்து சுகாதாரமா இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வியை வைக்கிறாரு. அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு வருது ஸ்மெல்லு, இது வந்து ப்ளீச்சிங் பவுடர் இல்லாம என்ன பாண்ட்ஸ் பவுடரா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. அந்த வீடியோவை நீங்களே பாருங்களேன். இது என்ன பவுடர்? கொஞ்சம் நீங்க சொல்லுங்க என்ன பவுடர்? என்னன்னே தெரியாது. உங்க கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கேன். ஃபுல்லா பவுடர் போட்டு போவாங்களா என்ன? அதுதான் மேடம், இது நான் உங்க கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கேன். மேடம் குறைஞ்சபட்சம் நேர்ல வர மாட்டீங்களா? மூந்து பார்த்தது ஃபர்ஸ்ட் பேசுற விதம் ஒழுங்கா பேசுங்க. எந்த சேனல் நீங்க? மேடம் நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, பொன்முடி மாதிரி பெரிய பெரிய ஆளுங்களே பிரஸ் மீட்ல என்ன பேசுறதுன்னு தெரியாம எசக்கு பசக்கா பேசி மாட்டிக்கிறாங்க. நீங்க வேற பற்பல கனவுகளோட இருக்கீங்க. அப்போ நீங்க கரெக்டா பேசுனீங்கனாலே சான்ஸ் கிடைக்கிறது கஷ்டம். இனிமே எதுனாலும் பார்த்து பேசி சூதானமா இருந்துக்கோங்க. வேலை நேரத்தை 8 மணி நேரத்துல இருந்து 12 மணி நேரமா மாத்தணும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. இதுக்கு பல தொழிற்சங்க அமைப்புகளும் எதிர்ப்பு தெரிவிச்சதும் உடனே அந்த சட்டத்தை திரும்ப பெற்றுக்கிறாங்க. நேத்து மே தினத்தை முன்னிட்டு சிகப்பு சட்டையெல்லாம் போட்டுட்டு நம்மளோட முதல்வர் MK ஸ்டாலின் வந்து பேசியிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த சட்டத்தை நாங்க கொண்டு வந்ததும் முதல்ல எதிர்த்ததே திமுக தொழிற்சங்க அமைப்பினர் தான், முதல்ல நான் அவங்களுக்கு பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அதாவது என்ன இன்டைரக்டா சொல்றாருன்னா, நாங்க வந்து பயங்கர ஜனநாயகத்தோட இருக்கும், எல்லா குரல்களுக்கும் மதிப்பளிக்கப்படும் அப்படிங்கறத தான் வந்து இவர் இன்டைரக்டா சொல்லியிருக்காரு.
திமுக அரசு கொண்டு வந்த சட்ட திருத்தமாக இருந்தாலும் திமுகவுடைய தொழிற்சங்கமும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததுதான் அதுல வேடிக்கை. அதற்காக நான் அவர்களை பாராட்டவும் கடமைப்பட்டிருக்கிறேன். மே தினம்னா டாஸ்மாக் எல்லாம் லீவு நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா மதுரையில அன்னைக்கும் கடமை தவறாத குடிமகன்கள்னு சொன்னா அமைச்சர் கோச்சுப்பாரு. மதுப்பிரியர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களோட கடமையை கரெக்டா செஞ்சுட்டு மகளிர் இலவச பேருந்து மேல கற்களை வீசி அடிச்சிருக்காங்க. அதனால அந்த பஸ்ல வந்த பெண்கள் எல்லாருமே பதறி போயிருக்கிறாங்க. சிபிஎஸ்இ பள்ளிகளில் 3rd ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்க ஒருவேளை கம்மியாக மார்க் வாங்கினா அவங்கள ஃபெயில் பண்ணி அதாவது அதே கிளாஸை திரும்ப படிக்கிற மாதிரியான ஒரு ஒப்புதலுக்கு பேரண்ட்ஸ் கிட்ட வந்து சைன் கேட்டிருக்காங்க. ஆனால் நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் என்ன சொல்லியிருக்காருன்னா பேரண்ட்ஸ் சைன் பண்ணாதீங்க, நீங்கள் எதிர்ப்பு தெரிவிங்க. ஒருவேளை இந்த ஃபெயில் ப்ராசஸ் வந்துச்சு அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக மொத்தம் மத்திய அரசினுடைய இந்த தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்காதீங்க அப்படிங்கிறத இவரோட ஸ்டேட்மெண்ட்டா இருக்கு. இதுக்கு முன்னாடி தேசிய கல்விக் கொள்கையை நீங்க எப்படி எதிர்த்தீங்க அப்படின்னா அதுல மும்மொழி இருக்கு, முக்கியமா ஹிந்தி திணிப்பு இருக்கு, அதனால நாங்க அக்செப்ட் பண்ண மாட்டோம்னு சொன்னீங்க. ஆனா அதுக்கு பதில் கொடுக்கிற விதமா அப்போ உங்க பசங்க எல்லாம் வந்து 3 லாங்குவேஜஸ் கத்துக்கிறதே இல்லையா, உங்க பையன் கூட பிரெஞ்சு எல்லாம் படிக்கிறாங்க நாங்க கேள்விப்பட்டோமே அப்படின்னு சொல்லி ரிப்ளை எல்லாம் வந்துச்சு. இப்போ அந்த கேள்வியை கேட்க முடியாது. அதனால அவங்க இப்படி சுத்திட்டு வராங்க போல. 100க்கு 35 மார்க் கூட வாங்காம கம்மி மார்க் வாங்குற ஒரு பையன் கிட்ட என்ன குறை இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ணிட்டு அடுத்த வகுப்புக்கு போறது சரியா இருக்குமே தவிர சரியான குவாலிஃபிகேஷனே இல்லாம அந்த மாணவரை அடுத்தடுத்த வகுப்புக்கு அனுப்பி 8th வரைக்கும் ஆல் பாஸ் பண்றதுன்றது அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு எந்த வகையில நல்லதா இருக்கும்? டிஸ்கண்டினியூஸ் அதிகமாகுது அப்படிங்கிறப்போ அதை குறைச்சு தரமான மாணவர்களை எப்படி உருவாக்குறது அப்படிங்கறது யோசிக்கிறது தான் சரியான பதிலா இருக்குமே தவிர ஆல் பாஸ் பண்ணி அவங்களை அனுப்புறதுன்றது சரியான முடிவா இருக்காது அப்படின்னு நிறைய தரப்பினர் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. 2 நாளைக்கு முன்னாடி சட்டமன்றத்துல முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா 7வது முறையும் நாங்க தான் ஆட்சி அமைப்போம், 234 தொகுதியிலையும் நாங்க ஜெயிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, வெர்ஷன் 2.0 பாப்பீங்க, ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சட்ட ஒழுங்கு சூப்பரா இருக்கு, வேற மாதிரி இருக்கு, ஏன்னா சட்ட ஒழுங்கு அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு, எல்லா அமைச்சர்களும் வேற மாதிரி வேலை பார்க்கறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதெல்லாம் அவர் சொன்னாரு. ஆனா இந்த பக்கம் தினமும் கொலை நடக்குது, பாலியல் சம்பவங்கள் நிறைய நடந்துகிட்டே தான் இருக்கு. இந்த மாதிரி குற்ற சம்பவங்கள் தமிழ்நாட்டில் தினம் நடந்துகிட்டே தான் இருக்கு. இதை தொடர்ந்து இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவரான திரு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காருன்னா ஈரோடு மாவட்டம் சிவகிரியில ஒரு முதிய தம்பதியை கொலை செஞ்சு அவங்க வீட்டுல இருந்த நகைகள் எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போயிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த குற்றவாளிகளை நீங்க பிடிக்கவே இல்லை, இதுதான் சட்ட ஒழுங்கு இருக்க லட்சணமா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் வைக்கிறாரு. தினமும் ராத்திரி மக்கள் உயிரை கையில புடிச்சிட்டு தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, இந்த அளவுக்கு தான் சட்ட ஒழுங்கு லட்சணம் இருக்கா அப்படின்றதையும் கேட்டிருக்காரு. தமிழ்நாட்டுல இப்படியெல்லாம் லட்சணத்துல சம்பவங்கள் நடக்க நீங்க என்னடானா 200 300 அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதுல நம்ம கமெண்ட்ஸ்ல கூட ஒருத்தர் வந்து ஏன் கம்மியா சொல்றீங்க, ஒரு 1200 போட்டு விடுங்கன்னு வேற கமெண்ட் பண்ணியிருக்காரு. கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து முதல் முறையா தாவேக தலைவர் விஜய் அவர்கள் ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருந்தாரு. அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஐயா ராசா நான் மதுரைக்கு வரேன், தயவு செய்து நான் என்னோட ஷூட்டுக்காக கொடைக்கானல் போறேன், என்னை ஃபாலோ பண்றதோ வண்டியில துரத்திக்கிட்டு வரதோ மரத்து மேல இருந்து குதிக்கிறது ஓடுறது இந்த மாதிரி எந்த செயலியும் செய்யாதீங்க அப்படின்றத ஒரு ரெக்வஸ்டாவும் வைக்கிறேன். ஈவன் நான் வந்து ஸ்ட்ரிக்டா கூட சொல்றேன் நீங்க ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி முடிச்சு வாயை மூடல. அவர் மதுரைக்கு போன நிமிஷம் என்னெல்லாம் அவர் பண்ணாதீங்கன்னு சொன்னாரோ அதையெல்லாம் பர்ஃபெக்டா செஞ்சு முடிச்சிருக்காங்க நம்ம பசங்க. வண்டியில ஹெல்மெட் போடாம ஓட்டுறது, ஒரே வண்டியில 4 பேர் போறது, முன்னாடி குதிக்கிறது, பின்னாடி தாவறது, இது எந்த அளவுக்கு போயிருக்குன்னா அவரு போன வாகனத்தையே சேதம் பண்ற அளவுக்கு போயிருக்கு. மதுரையில ஆரம்பிச்சவங்க கொடைக்கானல் வரைக்கும் விடல, கொடைக்கானல் வரைக்குமே ஃபாலோ பண்ணிட்டு தான் போயிருக்காங்க. இதுக்கு நிறைய தரப்புல இருந்து எதிர்ப்புகள்லாம் வந்துச்சு. அது மட்டும் இல்ல, தாவேக தலைவர் முதல்ல பிரஸ் மீட் வச்சிருக்காரு அப்படின்னதும் எக்ஸைட்மெண்ட்லாம் கூடுச்சு. ஒருவேளை எதிர்கட்சியை பத்தி பேச போறாரா, பாஜகவை பத்தி பேச போறாரா, இல்ல ஃபியூச்சர் பிளான்ஸ் பத்தி சொல்ல போறாரான்னு பார்த்தா கடைசியில அவர் கட்சியில இருக்கிற தொண்டர்கள் பத்தியே பேச வச்சுட்டீங்களே, அப்போ இனிமே வர நாட்கள்லயும் உங்களை பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருக்க போறாரு போல இருக்கேன்னு நிறைய விமர்சனங்களும் வந்துட்டு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா பாய்.